ஃபஸ்ட்டு கிரிக்கெட் ஆக்ஷன் அப்படிங்கிற ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஓப்பன் பண்ணோன்னா ஹோம் பேஜ் இப்படி தான் இருக்கும். ஓப்பன் பண்ணிட்டு நீங்கள் சைன்அப் பண்ணிக்கோங்க. அதில் நேமு, இமெயில் ஐடி, ஃபோன் நம்பர் எல்லாம் கேட்கும். அதெல்லாம் ஃபில்லப் பண்ணிட்டு கிரியேட் ஆக்ஷன் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உள்ள ஆக்ஷன் பேஜ் வந்துடும். இதில் நம்ம கிரிக்கெட், கபடி, வாலிபால், இன்னும் நிறைய ஸ்போர்ட்ஸ்லாம் இருக்குது. அதை ஃபஸ்ட்டில் கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதில் கிரிக்கெட் தான் இருக்குது அப்படின்னு நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். நான் வழக்கம் போல் எங்கள் லீகோட ஐலண்ட் ப்ரீமியர் லீக்குன்ற பேரே கொடுத்துக்கிறேன். அதுக்கு கீழே ஆக்ஷன் டேட்டு, ஆக்ஷன் டைமு, அப்புறம் டீமுக்கு எவ்வளோ பேஸ் நீங்கள் கொடுக்குறீங்க அதெல்லாம் செட் பண்ணிக்கலாம். நீங்கள் இப்போது கம்மியாக ஒரு 1000 ரூபாய்க்குள்ளே முடிக்கிறனாலும் செட் பண்ணிக்கலாம். இல்லை அதுக்கு மேலே வேணும்னா கூட நீங்கள் லிமிட் செட் பண்ணிக்கலாம். அது உங்கள் இஷ்டம். நான் வந்து சும்மா 50 crores கொடுத்துக்கிறேன். இது வந்து மினிமம் பிட் வந்து இப்போ 10 lakh 20 lakh அது எப்படி வேணால் கொடுத்துக்கலாம். நான் 10 lakh கொடுத்துக்கிறேன். இது பிட் இன்க்ரீஸு. நம்ம ஒருத்தரும் பிட்டு ரைஸ் பண்ணும்போது அது 20 lakh இன்க்ரீஸ் பண்ணுவோம், இல்லை 10 lakh அப்படின்னு கேட்கும். நான் 20 கொடுத்துக்கிறேன். அவ்வளோதான். பிளேயர் பெர் டீம் கொடுத்துக்கோங்க. இப்போ நான் வந்து 15 players கொடுத்துக்கிறேன். ஒரு டீமுக்கு 15 கொடுத்துருக்கேன். நீங்கள் அதிகமாக கொடுத்துக்கினா கூட கொடுத்துக்கலாம். இது வேணியும் நம்ம எது வேணால் கொடுத்துக்கலாம். அவ்வளோதான். இப்போது நமக்கு பிட்டிங் பேஜ் ஓப்பன் ஆயிரும். இது வந்து ஃப்ரீ தான். அது இப்படி நீங்கள் அப்கிரேட் பண்ணணுன்னா கூட அப்டேட் பண்ணிக்கலாம் போல். அதில் அந்த ஆப்ஷன் இருக்குது. நான் அது யூஸ் பண்ணதில்லை. ஸ்டார்ட் ஆக்ஷன் கொடுத்து நம்ம டீமும் பிளேயர்ஸும் ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நான் ஒரு 3 டீம் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு எத்தனை டீம் வேணுமோ ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஒரு 3 டீம் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்து பிளேயரை ஆட் பண்ணிக்கலாம். பிளேயரோட நேமு, பிளேயரோட ஃபோன் நம்பரு, பிளேயரோட ஏஜ் இதெல்லாம் கேட்குது. நீங்கள் சும்மா பிளேயரோட நேம் மட்டும் போட்டால் போதும். இதில் பிளேயரோட ஸ்கில்லாம் கேட்குது. பேட்ஸ்மேனா, பவுலரா, ஆல்ரவுண்டரா, விக்கெட் கீப்பரா அப்படின்னு. நாங்கள் இது வரைக்கும் எதுவுமே கொடுத்ததில்லை. உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் கொடுத்துக்கலாம். இது இன்னும் டைம் ஆகிட்டே போகும். அதனால் சும்மா பேரும் ஃபோன் நம்பர் நம்ம எந்த 10 நம்பர் வேணால் போட்டுக்கலாம். நான் இப்போதைக்கு ஒரு 5 players மட்டும் க்ரியேட் பண்ணியிருக்கேன். வாங்க அப்படியே ஆக்ஷன் எப்படி கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறேன். அப்படியே ஸ்டார்ட் ஆக்ஷன் கொடுத்தா அது ட்ரையல் மோடு இல்லை லைவ் மோடு கேட்கும். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது ட்ரையல் மோடு போட்டுக்காங்க. நான் லைவ் மோடே கொடுத்துக்கிறேன். இப்போ ஆக்ஷன் டேபிள் ஓப்பன் ஆயிடுச்சு. இப்படி தான் ஸ்க்ரீன் இருக்கும். பார்த்தீங்கன்னா பேர், டீட்டெயில்ஸ்லாம் காட்டிடும். அதில் பார்த்துங்க ஃபஸ்ட்டு கீழே ரேண்டம், மேனுவல் இருக்குது. இப்போ ரேண்டம் பார்த்திங்கன்னா நம்ம பேரை அதுவே ஆட்டோமேட்டிக்காக ஷஃபில் பண்ணி பிளேயர்ஸ் ரேண்டம் ஆகிடும். மேனுவல் கொடுத்தோம் அப்படின்னா நம்ம செலக்ட் பண்ணணும். இப்போ நான் செலக்ட் பண்ண பிளேயர் வந்துருச்சு பாருங்க. ஃபஸ்ட்டு இதிலே பார்த்துங்க நம்ம டீமில் பிட் டவுன் இருக்குது. பிட்டை ரைஸ் பண்ணும்போது நம்ம பிட் அப் கொடுக்கணும், இல்லைனா டவுன் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா அந்தந்த டீமை தொட்டாலே ரைஸ் ஆகும். இப்போ நான் பாருங்கள், அந்த எந்த டீம் கேட்குறாங்களோ நம்ம அந்த டீமை செலக்ட் பண்ணும்போது பிட் ரைஸ் ஆகிட்டே போகும். நான் 20 செட் பண்ணிக்கனால அது 20 ரைஸ் ஆகிட்டே இருக்குது. அதை இப்போ நம்ம அப்படியே 20 ரைஸ் ஆகலாம். இல்லை அப்படின்னா திடீர்னு இப்போ நாங்கள் எடுக்கும்போதெல்லாம் இப்போ 20 லட்சத்துக்கு டக்குன்னு 1 crore கேட்பாங்க. அப்போ நம்ம மேனுவலாக அதை ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இப்போ எல்லா டீமுமே ஓகே சொல்லி ஒரு பிளேயரை எந்த டீம் ஹையஸ்ட் வேல்யூ கேட்குறாங்க அப்படிங்கும்போது நம்ம சோல்டு கொடுத்துடலாம். இப்போ ஒரு சில டீம் வந்து இப்போ ஒரு சில பிளேயர்ஸ் இல்லை எனக்கு யாருமே வேணாம் அப்படிங்கல நம்ம அன்சோல்டு ஆப்ஷன் இது இருக்குது. அன்சோல்டு கொடுத்துட்டு அதை லாஸ்ட்டாக நம்ம மேக் இட் அவைலபிளும் பண்ணிக்கலாம். இதில் நம்ம ஆக்ஷன் நடக்கும்போது இப்போ பிளேயர்ஸ் எடுக்கும்போது யார்கிட்ட எவ்வளோ பேலன்ஸ் இருக்குன்னு பார்த்துக்கலாம். எத்தனை பிளேயர்ஸ் எடுத்துக்கிறாங்கன்னு பார்க்கலாம். முடிஞ்சோடனையும் எத்தனை பிளேயர்ஸ் எந்தெந்த ரேட்டுக்கு போயிருக்காங்கன்னு பார்க்கலாம். அப்புறம் எந்தெந்த டீமுக்கு எந்தெந்த பிளேயர் போயிருக்காங்கன்னு நம்ம பார்த்து அந்தந்த டீமுக்கு நம்ம ரிப்போர்ட்ஸை ஷேர் பண்ணிக்கலாம். இப்போ உங்கள் டீமுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிட்டு உங்களோட ஆக்ஷன் டேபிளையும் சீக்கிரம் க்ரியேட் பண்ணிட்டு விளையாட ஸ்டார்ட் பண்ணுங்கள்.